Hello students, welcome to my channel. 10th standard maths chapter for numbers and sequence exercise 2.5, 13th sum. In a winter season, let us take the temperature of OT from Monday to Friday to be in AP. The sum of temperatures from Monday to Wednesday is 0 degrees Celsius and the sum of the temperatures from Wednesday to Friday is 18 degrees Celsius. Find the temperature on each of the 5 days. ஸோ ஊட்டியில் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க, அதுவும் வின்டர் சீசன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அது இந்த சீக்வன்ஸ் எதில் இருக்குன்னா ஏபியில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ் மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும் பார்த்தா 0 டிகிரி செல்சியஸ் தான். அடுத்தது சம் ஆஃப் த டெம்பரேச்சர்ஸ் ஃப்ரம் வெனஸ்டேலேருந்து ஃப்ரைடே பார்த்தோன்னா 18 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஸோ 5 டேஸ்க்கான டெம்பரேச்சர் நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. Let the 5 days temperature be, so 5 daysக்கான டெம்பரேச்சர் நம்ம வந்து a minus 2d, a minus d, a plus d, a plus 2d எடுக்கலாமா? நெக்ஸ்ட்டு அதாவது சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 days டெம்பரேச்சர் வந்து 0ன்னு கொடுத்துருந்தாங்களா? ஃபஸ்ட்டு 3 டேஸ்னால் மண்டேலேருந்து வெனஸ்டே வரைக்கும். ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 3 days, ஃபஸ்ட்டு 3 டேஸ்ன்னும் போது இது ஃபஸ்ட்டு டேர்மு, செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு 3 days இதை மட்டும் நம்ம ஆட் பண்ணும்போது 0 ஈக்குவல் டு 0ன்னு போடணும். a minus 2d plus a minus d plus a equal to 0. சம்னா ஆட்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு 3 டேஸ்னால் ஃபஸ்ட்டு 3 ஏபியில் இருக்க சீக்வன்ஸ். என்ன டெம்பரேச்சர்னு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன டெம்பரேச்சர்னு தெரியாத பட்சத்தில் நம்ம எப்படி வந்து ஜென்ரல் ஃபார்மாக ஏபி எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது அந்த டேர்ம்ஸை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஃபஸ்ட்டு ஏ இருக்கணும், அடுத்தது a minus d, a minus 2d, a minus 3d அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து a plus d, a plus 2d அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? இங்கே 5 டேஸ்ன்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். a minus d, a minus 2d, அப்புறம் a plus d, a plus 2d. ஸோ இது பண்ணால் 5 டேஸ் வருதா? ஸோ 5 டேஸ்க்கான டெம்பரேச்சர். இப்போ a எல்லாமே ப்ளஸில் இருக்கா? ஸோ a plus a plus a 3a, நெக்ஸ்ட்டு minus 2d minus d minus 3d ஈக்குவல் டு 0. ஸோ ரெண்டு டேர்ம்லேயுமே 3 காமனாக இருக்குது, வெளியில் எடுக்கிறேன். a மைனஸ் டி ஈக்குவல் டு 0, a மைனஸ் டி ஈக்குவல் டு 0/3. இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 3 இங்கே வரும்போது டிவிஷன் ஆகும். ஸோ என்ன நம்பரை 0வால் டிவைட் பண்ணாலும் இல்லை 0/3, 0 எனி நம்பர், ஆன்சர் 0 இல்லையா? therefore a மைனஸ் டி ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் லாஸ்ட்டு 3 டேஸோட டெம்பரேச்சர் வந்து 18 டிகிரி செல்சியஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ லாஸ்ட்டு 3 டேஸ்னால் a plus d, a plus 2dன்னு எடுக்கணும். a plus d, a plus 2d ஈக்குவல் டு 18. 3 a இருக்கா? ஸோ 3a plus 1d plus 2d, 3d is equal to 18. ரெண்டு டேர்ம்லேயுமே 3 காமனாக இருக்குது, வெளியே எடுத்தாச்சா? ஸோ a plus d ஈக்குவல் டு 18, a plus d ஈக்குவல் டு 18 டிவைடட் பை 3. இங்கே இருக்கிற 3 இங்கே வரும்போது டிவைட் ஆகும். இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குல்ல, a plus d ஈக்குவல் டு 3 டேபிளில் 6 டைம்ஸ் 18 வரும்ல, ஸோ 6. செகண்ட் ஈக்குவேஷனா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ணல, ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ஆட் பண்ணும்போது தான் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸில் இருக்கா, கேன்சல் ஆகிடும். a plus a 2a ஈக்குவல் டு 0 plus 6, 6. a is equal to 6/2, a is equal to கேன்சல் பண்ணால் 3. ஸோ இப்போ ஏயோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டிடியூட் a equal to 3 in, நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே போட்டுக்கிறேன். ஈக்குவேஷன் 1 implies a minus d equal to 0, 3 minus d equal to 0, minus d is equal to plus 3. இங்கே வந்து minus 3. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், d is equal to 3. ஸோ a and d வேல்யூ கிடைச்சதா? ஸோ கொஷனில் 5 டேஸ்க்கான டெம்பரேச்சர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த டெம்பரேச்சர்ஸ் எப்படி எடுத்தோம்? a minus 2d, a minus d, a plus d, a plus 2dன்னு எடுத்தோமா? இப்போ இதில் a வேல்யூவும் d வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். 3 minus 2 into 3, 3 minus 3, 3, 3 plus 3, 3 plus 2 into 3, 3 minus 3 2s are 6, 3 minus 3 0 3. Now 3 plus 3 6, 3 plus 2 3s are 6, 3 அதாவது +3 -6
-6 + 3 சைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்மளோட சைன் போடுவோம். ஸோ -3 டிகிரி செல்சியஸ். ஃபைனல் ஆன்சர் எழுதும்போது டிகிரி செல்சியஸ் தான் எழுதிக்கோங்க. அடுத்தது 0, ஸோ 0 டிகிரி செல்சியஸ், 3 டிகிரி செல்சியஸ், 6 டிகிரி செல்சியஸ், 6 + 3 9 டிகிரி செல்சியஸ்.